Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ நீங்களும் ஒரு ப்ரோக்ராமர் ஆக நினைக்கிறீங்க அல்லது ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, பட் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோ அதிகமாக இல்லை. அது லேப்டாப்பாக கூட இருக்கலாம், ரொம்ப அதிகமாக இல்லை, வெறும் 1GB RAM 2GB RAM தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, ரைட்? ஸோ கைஸ், த ஆன்சர் இஸ் எஸ். கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். ஓகே, உண்மையாக சொன்னால் ப்ரோக்ராமிங்க்கு அவ்வளோ ரேம்லாம் தேவையில்லை. ஓகே, 2GB RAM கூட ரொம்ப அதிகம் தான், சரிங்களா? பட் த ப்ராப்ளம் இஸ், நம்ம 2GB ரேமில் நார்மலாக வேறு ஏதாச்சும் பைத்தனு VS கோட் அதெல்லாம் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக ப்ரோக்ராமிங் பண்ணணும். ஆண்ட்ராய்ட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டர் சுட்டு எரிக்கும், அதில் தோசை சுடலாம், இட்லி சுடலாம், எல்லாம் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், 2GB RAM 4GB ரேம்லேயே, சரிங்களா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ அப் டு த எண்ட் பாருங்கள், ஓகே? அண்ட் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், உங்கள்கிட்ட 1GB RAM இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஸ்டுடியோவாக இருக்கட்டும் வேறு லெவலில் ஸ்மூத்தாக ஓட வைக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ அப் டு த எண்ட் பாருங்கள். அண்ட் ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க, எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை சொல்லிக்கிறேன். அடுத்து அந்த சொல்யூஷன் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வச்சுருப்பீங்களா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன். அந்த வெப்சைட் பேர் neverinstall.com. ஓகே, வெப்சைட் பேரே பலமாக இருக்கா, neverinstall.com. நம்ம இன்ஸ்டாலே பண்ண தேவையில்ல .com. ஸோ இதுதான் இந்த neverinstall.com. ஓகே, இங்கே நீங்கள் சைன் அப் லாகின் எல்லாம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்றேன். அண்ட் சைன் அப் ஆயிரும். எந்த கூகுள் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும், நீங்கள் ஏதோ ஒரு கூகுள் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், சைன் அப் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. சப்பையாக சைன் அப்பும் ஆகிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், சரிங்களா? நிறைய விஷயங்கள். ஸோ எனக்கு நிறைய என்னென்னமோ காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்ல, அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சைன் அப் லாகின் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே யோர் ஆப்ஸ்ன்னு போட்டிருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸில் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுல, இத்தனை ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். அதுதான் பெரிய விஷயம். ஓகே, அண்ட் இந்த எல்லாமே எங்கே ப்ரோ ஓடுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே க்ளவுடில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது இப்போ க்ளவுடு கம்ப்யூட்டிங் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஓகே, தெரியல அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குல்ல, என்னன்னா வேறு வேறு ஏதோ ஒரு கம்பெனி, இந்த நெவர் இன்ஸ்டால் அப்படின்ற கம்பெனி இருக்குல்ல, இவங்க கம்பெனிக்குள்ளே அப்படியே பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ், அப்படியே அல்ட்ரா சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நிறைய அப்படியே பயங்கரமாக வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரில் எல்லா ப்ராசஸிங்கும் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் டைப் பண்ணுற கோடெல்லாம் இருக்குல்ல, இங்கே பட்டன் அமுக்குவீங்க, ஓகே, ஆனால் அது அங்கே தான் ரன் பண்ணுறப்ப கோடெல்லாம் ரன் ஆகிறது எல்லாமே அங்கே தான் ரன் ஆகிட்டுருக்கும். அந்த காமிக்கிறது உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறது மட்டும்தான் செய்யும், மிச்சபடி ஓடுறது எல்லாமே அங்கே தான் ஓடிட்டுருக்கும், சரிங்களா? அதனால தான் உங்கள் கம்ப்யூட்டர் அவ்வளோ பயங்கரமாக எதுவுமே ஹீட் ஆகிறது இல்லை ரேம் யூஸ் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே ஆகாது, சரிங்களா? ஸோ அதுதான் பெரிய விஷயம். உங்கள்கிட்ட ஒரு 1GB ரேம் இருந்துச்சுனாலே இந்த நார்மலாக நீங்கள் எந்த ப்ரௌசர் ஆன் பண்ணாலே ஒரு 500 MB கிட்ட எடுத்துரும். ஓகே, அது குரோமாக இருக்கட்டும், எட்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரௌசருமே ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 500 MB கிட்ட எடுக்கும். ஸோ அந்த 500 MB தான் எடுக்கணும். மிச்சப்படி உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சர்வர் கேட்கும், நீங்கள் இந்தியாவா சிங்கப்பூரா ஏதாச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், லான்ச் கொடுத்துடலாம். இப்போ நான் லான்ச் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் எடுக்கும் அது லான்ச் ஆகிறதுக்கு, சரிங்களா? இப்போ லான்ச்சில் பட்டனில் கிளிக் பண்ணோன்னே இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லான்ச் ஆயிடுச்சு, சரிங்களா? பாருங்கள், செகண்ட்ஸில் லான்ச் ஆயிடுச்சு கைஸ், செகண்ட்ஸில், சரிங்களா? ஸோ இங்கே இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணலாம். நான் என்டர் அமைக்கிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஏதாச்சும் எழுதுறது எல்லாத்தையுமே இருந்தால் பாருங்கள், நான் எழுதிட்டுருக்கேன், அங்கே எழுதிட்டுருக்கேன். ஓகே, ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படியே இங்கே இருக்குது. இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ.
இதே மாதிரி நிறைய இது இருக்குது சரிங்களா. நான் காமிக்கிறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட் மேக்ஸிமம் எல்லாருமே விசுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுவோம் ரைட். அதையும் நீங்கள் பண்ணலாம். லான்ச் கொடுத்துட்டு இப்போ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் லெட்ஸே பைத்தனில் ரன் பண்ணுறேன். ஓகே, பைத்தனில் லான்ச் ஆயிரும் விசுவல் ஸ்டுடியோ கோட். கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து லான்ச்சில் கிளிக் பண்ணோடனே லான்ச் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் க்ளவுட் கைஸ். இதுதான் க்ளவுடுன்னு சொல்லுவோம். ஓகே, இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ரைட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய பேர் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் தீம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அந்த தீம்ஸும் இன்ஸ்டால் பண்ணலாம். லைக் ஈஸியாக சொன்னால் இது உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட். இதுதான் வந்து உங்களோட ஒரு புது கம்ப்யூட்டர் மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இது வந்து இட் இஸ் டெவலப்டு பை இண்டியன்ஸ். ஓகே, அண்ட் இது ஒரு ரொம்ப ப்ரௌடான விஷயம் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ ஓகே, ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் எஸ் இந்த வீடியோ ஸ்பான்சர்டு வீடியோ அப்படிலாம் இல்லை சரிங்களா. நானாக தான் பார்த்தேன், நல்ல வெப்சைட்டாக இருந்துச்சு, அதனால் சொன்னேன். யாருமே இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காசெல்லாம் கொடுக்கல. அப்படி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது, ஃபாண்ட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம் சரிங்களா. செட்டிங்ஸில் போயிட்டு ஜூம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு, அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 போட்டுடுறேன் பாருங்கள், ஜூம் ஆயிடுச்சு. 2 போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜூம் கரெக்டாக இருக்குது ரைட், பர்ஃபெக்டாக தெரியுதா. அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்னு போட்டிருக்கோம், அதில் கிளிக் பண்ணிட்டு இந்த டிக்கை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் அமைக்கி ஜூம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஒரு பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிட்டு உள்ளக்க வந்து நான் கண்ட்ரோல் அமைக்கிட்டு மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணேன்னா ஜூம் ஆகும். ஓகே, நான் இங்கே ஏதாச்சும் எழுதுகிறேன், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. ஓகே, அண்ட் பைத்தன் எக்ஸ்டென்ஷன் அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் சரிங்களா. இன்ஸ்டால் பண்ணால் தான் அடுத்து அந்த கோடை ரன் பண்ண முடியும் ரைட். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் அந்த கோடை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணோன்னே கீழே அப்படியே ஹலோ வேர்ல்டுன்னு வந்துச்சு ரைட். ஸோ இது ஒரு ஆசம் விஷயம், எல்லாம் பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. அண்ட் எஸ் கைஸ், இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து அந்த neverinstall.com அப்படின்ற கம்பெனியோட கம்ப்யூட்டரில் ஓடிட்டுருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறத வந்து உங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அளவுக்கு அதிகமாகவே ஸ்லோவாக இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஓகே, லைக் இங்கே நான் கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக டைப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். உங்கள்கிட்ட நெட்டு சீக்கிரமாகவே தீர்ற மாதிரி கூட ஃபீல் ஆகலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை கரெக்டாக இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, நெட்டு போட்டுக்கோங்க சரிங்களா. நம்ம ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணிட்டு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு நம்ம நெட் பேக்கே ஒழுங்காக போட்டுட்டு போயிடலாம் ரைட். ஸோ கைஸ், அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு நல்ல வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங். கோடிங் அண்ணா.